தொழில் வளர்ச்சியடைந்த நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு போன்ற நகரங்களை சிறப்பு பொருளாதார மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் என வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற ரிக் உரிமையாளர் சங்க கூட்டத்தில் பேசிய அவர், ரிக் தொழிலை விவசாய தொழிலுக்குள் கொண்டுவர வேண்டும் என கூறினார். ஒரு தனி மனிதனுடைய வருமானம் அடிப்படையில் 4வது இடத்துல நாமக்கல் மாவட்டம் இருக்கு. முதலிடம் சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர். இந்த 3 மாவட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. அதை விட்டுலாம் விடுங்க, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை பல்வேறு தரமான தொழிற்சாலைகள் இருக்கிறாங்க. செங்கல்பட்டுல உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் செங்கல்பட்டுல இருக்கு. சென்னையை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய தலைநகரம். ஆனா 4வதாக இந்த பட்டியலில் ஒரு நகரம் இருக்கு, நாமக்கல். அதனுடைய தனிநபர் வருமானம் நாமக்கல் பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபர் நாமக்கலுடைய வருமானம் 4,44,000 ரூபாய். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குதுனாங்க, இந்தியாவுடைய தனிநபர் வருமானமே 2,19,000. மொத்த இந்திய நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 2,19,000. நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானம் 4,44,000. அது இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா போனா தான் நமக்கு தெரியும். ஒரு பக்கம் கோழி பண்ணை இருக்கலாம், ஒரு பக்கம் ரிக் இருக்கு திருச்செங்கோட்டுல. இந்த 2 தொழிற்சாலைகளும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானத்தை ஒரு சென்னைக்கு ஈக்குவலா, கோயம்புத்தூருக்கு ஈக்குவலா, செங்கல்பட்டுக்கு ஈக்குவலா, ஒரு வானம் பார்த்த பூமியை, கிராமத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியை உயர்த்தி இருக்கிறாங்கன்னா இது சாதாரண வேலை இல்லைங்க. நீங்களாம் உங்களை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். நீங்கள் மட்டும் முன்னேறல, இந்த முழு சமுதாயத்தை முன்னேற்றி இருக்கிறீங்க. ரிக்கு வேலை மட்டுமே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்த்துக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேர்த்துக்கு மறைமுகமாகவும் இந்த வேலை வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்கன்னா, உள்ளபடியே உங்களை நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும், மாறு தட்டி கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே.